வணக்கம். நான் உங்க அடக்கி சார். யாருன்னு பாத்தீங்கன்னா இது பெரிய கைகுலி. யாரு நம்ம எந்த ஒரு தெரியுங்களா, பேர் கூட தெரியாது. அவ்வளவு ஒரு பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். கைகுலிங்க திமுக யாருன்னு பாருங்க. முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சி வச்சிருக்கான். வேஸ்ட் கலைச்சிட்டு கொண்டு போய் டிஎம்கேல சாரி இடம்கில இருந்தாரு. அப்ப கூட பரவாயில்ல. டிஎம்கேல எதை வாங்கி குடிக்கிறாருன்னு தெரியல. கையேந்தி நிக்கிறாரு. 2 லட்சம் கோடி சம்பாதிக்க ரூபாய் 200 கோடியை இழந்து சம்பாதிப்பதை விட்டு விட்டு விஜய் வந்திருக்கிறதாக கூறுகிறார். ஆனால் நான் கூறுகிறேன், அவர் ரூபாய் 2 லட்சம் கோடி சம்பாதிக்க வருகிறார். கரெக்ட் தாங்க. 2 லட்சம் கோடிங்க. இவரு யாரு பார்த்திருக்கிறா சொல்றாரு. எப்படி சொல்றாங்க, நம்ம நாடக தலைவர் இருக்காருல்ல, அவர் சுத்தி இருப்பாரு நினைக்கிறேன். அவரோட கணக்கா சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற பதிவு போட்டிருக்கல, வெளிப்படையா பொய்வாதிகளை பரப்பாயின்னு சொன்னாங்க. பல ஆளுங்க உண்மையை சொல்றாங்க. இவங்களை கைக்குள்ளியா இருக்கவங்க உண்மையா ஒத்துக்கிட்டானுங்க. இப்ப இவர் சொல்ற பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடிங்கிறாரு. அதாவது இவர் பொட்டு மதமா 2 லட்சம் கோடிங்கிறாரு. அது 20 லட்சம் கோடி கூட இருக்கலாம். இப்ப இருக்கவங்க 2 லட்சம் கோடி யார் சம்பாதிச்சுப்பா, இப்ப இருக்க சம்பாதிச்சுப்பாங்கிறேன் நான். சரிங்களா? என்னன்னா இவன் 2 லட்சம் கோடி யார்கிட்ட பார்த்தான்? இவன் கைக்கூலியா இருக்க ஆளுங்கள்ட்டியா இல்ல நாடக தலைவர்த்தியா? யார்கிட்ட நீ சொன்னாலும் தெரியும். 200 கோடியை விட்டுறான்னா குடும்ப ஆட்சி யாரு பண்றா? விஜய் பையன் இருக்காரா? என்ன பையன் இருக்காப்பியா? எலெக்ஷன்ல முன்னாடி வருவாங்க. இப்ப இருக்கவங்க பத்தி பேசுறான். இன்ப நிதி, துன்ப நிதி, அவனுக்கு புறப்புற கொடுமை நிதி எல்லாம் வந்துட்டாங்க. என்ன வெத்தம் கேட்டவனுங்களா? உங்க சேர்த்தானே பேசுறோம். இவனுக்கு போர் நாராயணாச்சு மாத்தி மாத்தி போட்டோம். முக்குளத்தோர் புலிப்படையை கலைச்சிட்டு டிஎம்கே ஒரு கைக்குலின்னு மாத்திக்கூடா உங்க கட்சி பேரை. 2 லட்சம் கோடின்னு சொல்றேன். எந்த ஒரு கட்சிக்கு சார்ந்தவன் இல்ல. எந்த ஒரு அவர் 2 லட்சம் கோடினா எதுக்கு 2 லட்சம் கோடி? 200 கோடி ஒரு ஆள் போயிருந்தா வெக்கம் கேட்டவனா? கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்ற இடத்துல இருந்து ஏன்டா நீங்க எல்லாம் இப்படி உயிராகிறீங்க? கேட்கணும்ல. இதெல்லாம் கொடுமைடாடி. நீங்க எல்லாம் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அதெல்லாம் ஜெயலலிதா அம்மையா இருந்த காலத்துல அவங்கள போட்டு கும்பிட்டு அவங்க பேருக்காக நீ ஜெயிச்ச எக்காரத்தை கொண்டு வெளியே போயிடாரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன? ஏன்னா திமுக காரன் இருக்கிற வரைக்கும் நீ எதுவுமே செய்ய மாட்டான். பதவியில இருக்கு போனா ஆட்சி முடிச்சு உனக்கு தெரியாது. என்ன நம்ம வடிவேலுக்கு என்னாச்சுன்னு ரொம்ப அநாகரிகமா பேசினாரு. யாரு? விஜயகாந்த் காப்பேசில ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிஎம்கே காரனுக்காக பேசினாரு. என்ன டிஎம்கே காரன் தோற்றதுக்கு அப்புறம் பல நாலு வீட்டுல வாயை பொத்திக்கிட்டு உட்கார்ந்தாரு. யாரு? நம்ம வடிவேலு. ஆப்போசிட் யாரு? விஜயகாந்த் பத்தி பேசினதால யாருக்காக பேசினாங்களோ டிஎம்கேக்கு அவங்களே வாயை பொத்தி உட்கார வச்சாங்கடா. விஜயகாந்த் உட்கார வைக்கலன்னா கூப்பிட்டு பேசாதரா. விஜயகாந்த் ஆப்போசிட்டா பேசினதுனால விஜயகாந்த் உட்கார வைக்கல. யாருக்காக பேசினாங்களோ அவங்களே உட்கார வச்சாங்கடா. இப்ப சொல்லுவாங்க வடிவேலு கூத்தாடி இவன் எங்க இருந்தான்? சரி, துணை சிஎம் எங்க திறமா இருந்தாரு? 1000 பேரு வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாரு. அந்த அவ்வளவு பெரிய கம்பெனி வச்சு நடத்திருந்தாரு, ஐடி கம்பெனி. அந்த மாதிரி துறையில இருந்து நான் சமூக சேவைக்காக வரேன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கம்பெனியை கலைச்சிட்டு இன்னைக்கு வந்த உடனே உட்காந்துட்டாரு சிஎம்க்கு. துணை சிஎம் அவர் ஆசை எல்லாம் பண்ணல, உட்கார்ந்துட்டாரு. கேவலம் உங்களுக்கா? ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில இருக்குன்னு பாருங்களா, பார்த்துட்டு பேசுங்கடா. என்ன திட்டாம உங்க கெட்டவார திட்டாம வீடியோ கூட போங்க. நான் கெட்டவார திட்டது இல்லடா. என்ன போயிருங்கடா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.